வணக்கம். தினத்தகவல் செய்திகள். தேமுதிக நிறுவனரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நரிப்பையூரில் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பையூரில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தீவிர ரசிகர்களான இரியநாயகிபுரம் ஜெயராஜ் மற்றும் மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளை செய்தி தொடர்பாளர் லதாமாரி என்ற மாரிமுத்து பால்ராஜ் ஆகியோரின் ஏற்பாட்டில் 2ஆம் ஆண்டு குருபூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. நரிப்பையூர் பேருந்து நிறுத்தம் அருகே நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கேப்டன் அவர்களின் திருவுருவ சிலைக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மலர் அலங்காரம் செய்து வைக்கப்பட்டிருந்த கேப்டன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு தேமுதிக மாவட்ட துணை செயலாளர் SR அசோகன் அவர்கள் தலைமையில் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் செண்பகபாண்டியன், சாயல்குடி ஒன்றிய கழக செயலாளர் மாணிக்கவேல், சாயல்குடி முன்னாள் நகர்கழக செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான முகமது ரபிக், நரிப்பையூர் ஊராட்சி செயலாளர் திருமணி, கிளை செயலாளர்கள் அம்மன்புரம் முத்து, வெள்ளப்பட்டி முருகன், கேப்டன் மன்ற ஒன்றிய செயலாளர் ராஜா, நரிப்பையூர் அதிமுக கிளை செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான AK முகமது அனஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாவட்ட அமைப்பாளரும் சமூக ஆர்வலருமான நரிப்பையூர் ரியாஸ்கான், அள்ளிக்குளம் திமுக கிளை செயலாளர் முனியசாமி மற்றும் தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். பொதுமக்களுக்கு அன்னதானமாக பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டது. நரிப்பையூரில் நடைபெற்ற 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கேப்டன் அவர்களின் தீவிர ரசிகர்களும் மதங்களை கடந்து மனித நேயத்துடன் கட்சி பாகுபாடு இல்லாமல் மனிதநேய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அஞ்சலி நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கேப்டன் அவர்களுக்கு புகழ் அஞ்சலி செலுத்தினார்கள். ராஜா அந்த பூ அப்படி இந்த கொஞ்சம் பாருங்க. மணி குமார் இங்க ஓடியா போட்டியா போட்டு வா போட்டு வா டக்குனு இனிப்புதான் பொங்கல் எழுத்த மாதிரி கொடுத்தா தானே எழுத்த விட கொடுத்தா